ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மள பல பேருக்கு சட்டம்னாலே ஒரே அலர்ஜியாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நம்ம உரிமையை காக்கிறதுக்காகவும் இல்லை உடமையை காக்கிறதுக்காகவும் சில நேரம் நம்மளே காக்கிறதுக்காகவும் சட்டங்கள் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட சில முக்கியமான சட்டங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் ஒரு சாலை விபத்து நடந்துட்டு இருக்குது. அந்த சாலை விபத்தில் 50% மக்களை விபத்து நடந்த 1 மணி நேரத்தில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தா காப்பாற்றிருக்கான்னு லா கமிஷனோட ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் நம்மளில் பல பேர் நமக்கு ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறோம். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கடந்த ஆண்டு மத்திய அரசு வழங்கிய குட் சமாரிட்டன் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற விதிமுறைகளின்படி உங்களுடைய பெயரையோ உங்களுடைய ஃபோன் நம்பரையோ இல்லை உங்களுடைய முகவரியோ போலீஸார் கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டாங்க. மேலும் இந்த சம்பவத்தோட சாட்சியாவோ அல்லது விட்னஸாகவோ மாறுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பமே. எனவே இனி நம்ம தைரியமாக ஹெல்ப் பண்ணி ஒரு மனித உயிரை காப்போம். சரைஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும் அங்கே போய் தண்ணி குடிக்கவோ அல்லது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவோ உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. அங்குள்ள ஓனரோ அல்லது வேலை பார்க்குறவங்களோ உங்களை தடுக்கவும் முடியாது. போலீஸ் ஒருவேளை நம்மளை கைது பண்ணனா நம்ம சொன்ன வாக்குமூலத்தை அவங்க நமக்கு எதிராக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த வாக்குமூலத்தை பயன்படுத்தி அவங்க கலெக்ட் பண்ணுற எவிடன்ஸை தான் கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். போலீஸ் ஆக்ட் 1861 படி ஒரு போலீஸ்மேன் அவங்க யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி அல்லது சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி எப்போவும் அவங்க டியூட்டியில் இருக்காங்க தான் அர்த்தம். இந்திய சட்டத்தின்படி நம்மளோட பொது இடத்துல முத்தம் கொடுப்பதோ அல்லது கட்டிப்பிடிப்பதோ சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனால் செக்ஷன் 294 படி அப்சீன் ஆக்ட், அதாவது ஆபாசமான செயல்களை செய்தால் சட்டத்தின்படி தண்டித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் போலீஸ் பொதுமக்கள் பொது இடத்துல முத்தம் கொடுத்தாலோ அல்லது கட்டிப்பிடித்தாலோ மக்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சட்டப்படி இந்தியாவில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தற்செயலாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்பிஜி நிறுவனம் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை இன்சூரன்ஸ் ஆக தர கடமைப்பட்டுள்ளார்கள். நீங்கள் ஒரு நபர்கிட்ட வாங்கின செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, உடனடியாக உங்கள் வக்கீல்கிட்ட போங்க. உங்கள் வக்கீல் மூலமாக அந்த நபருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஃபைல் பண்ணுங்க. நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் ஃபைல் பண்ணி 15 நாளுக்குள்ளே உங்களோட பணம் திரும்பி கிடைக்காவிட்டால் அந்த நபர் மீது நீங்கள் கிரிமினல் கேஸ் போடலாம். மேலும் அந்த நபரை சிறைக்கு கூட அனுப்பலாம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண மறுத்தாலோ அல்லது உங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிக்க 20 நாட்களுக்கு மேலே ஆக்கினாலோ அல்லது உங்களுடைய சீஸ் செய்யப்பட்ட வண்டியை 3 நாட்களுக்கு மேலே கொடுக்காம இருந்தாலோ இந்த போலீஸாருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். ஆனால் இது இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் இது சட்டமாக்கப்படும். நீங்கள் ஒரு தப்பு பண்ண பிறகு எனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியாது. எனவே சில முக்கியமான சட்டங்களை தெரிந்து கொள்ளும், நம்மளையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் பாதுகாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.